ஸ்பெஷல் குக் வந்து அக்கா இருக்காள். முட்டையா வைக்கட்டா? இது வந்து டிரெக்டா பக்கத்துல வந்து ஃபார்ம் இருக்கிறதால ஃபார்ம்ல தான் எடுத்த முட்டை. அம்மாவும் அப்பாவோடையும் வந்து சரியா கொர்க்காவையும் உப்பையும் போட்டா அது குழம்பு பாலையை ஊத்துனா முட்டையை பாக்குறாக்கள் சரி கண் வைக்காதீங்க இறங்காது. ஒழுங்கா பாத்துக்கோங்க. நான் ஒழுங்கா தம்பையில மூத்த பிள்ளையில பேர பிள்ளைய கண்ட நேரம் அது எங்களுக்கு முதல் வாரிசு. வணக்கம், தமிழோடு தரணியெங்கும். இது உங்கள் ஆர்ஜே தமிழா, நான் உங்கள் கேஜே திவா. ஓகே, இன்றைக்கு வந்து அம்மாவும் அப்பாவோடையும் வந்து வீடியோவில் இன்ட்ரோவில் நிற்கிறேன்னு சொல்லி யோசிப்பீங்கள் என்ன வீடியோ எடுக்க போகிறோம்னு சொல்லி. என்ன வீடியோ பார்ப்பேன் இன்றைக்கு எங்களோட மூத்த மகன்ட பிறந்த நாள். முதலாவது மகண்ட அதாவது நம்மளோட அண்ணா இருக்காது, அண்ணாட மகன், அதாவது அவங்களுடைய பேரப்பிள்ளைக்கு வந்து இன்றைக்கி பிறந்த நாள் என்ன. ஸோ பிறந்த நாளுகளுக்கு தான் வந்து போகிறதுக்காக நாங்கள் வந்து ரெடி ஆகிட்டோம். அக்காலாம் வந்து நேரத்தில் போயிட்டாங்க. நாங்கள் அப்போ கடைசியாக வந்து போகிறது வந்து நாங்கள் அப்போ எல்லாருமே வெட்டிங் பண்ணி புள்ள விட்டின்னு போயிட்டாங்க. அப்போ கடைசியாக நான் தான் மிஞ்சிருக்கேன். திவானு மட்டும் தான் திவானும் போயிடுவான். ஐயோ இல்லை, அப்போ போயிடுவான், அனுப்பி வைக்க பார்க்கிறேன். சரி, அப்போ அப்பாவோட நான் அந்த என்ன வேளாண்மை வீடியோ போட்டு பார்த்துருப்பீங்க. வந்து அந்த வீடியோ பார்த்து நிறைய பேர் சொன்னவங்களப்பா விவசாய குடும்பம் போல் நீங்கள் அப்படி நேரில் காண்றவங்களாம் காய்ச்சவங்களை வந்து அவர் பிஹெச்சி ஒரு ஆள் வந்து காய்ச்சல் பார்த்துட்டு வந்து அந்த வீடியோவை பார்த்துட்டு அப்போ இப்படி இதுன்னு சொல்லி இப்போ கடைசியாக கேட்டவங்க வந்து எத்தனை மூடு இருந்தேன்னு சொல்லி அதில் சொல்லலை தானே எத்தனை மூடு இருந்தது அதெல்லாம் வந்து கேட்டவங்க. சரியாப்பா, அப்பாவை பார்த்துருந்தாலும் வீடியோவில் அம்மாவை வந்து நிறைய நாளாக நீங்கள் வீடியோவில் பார்த்துருக்க மாட்டீங்க. அம்மா வந்து ஒரு பிஸி, நாங்களே அம்மா வந்து பார்க்கல. ஏன்னாப்பா அப்பா நீங்களும் அப்போ அம்மாவை சந்திச்ச கூட நான் இப்போ 25 நாள் வரைக்கும் போய் வந்தேன். நான் தானே அங்கே போயிட்டு வந்து நீங்கள் அடிக்கடி வந்து வருவார். இப்போ இஞ்சா வந்து அப்பா நிற்கிறேன், இங்கே இளையக்காவுக்கு காவலை இஞ்சா அப்பா, மூத்த காவில் வந்து அம்மா அங்கே. அப்போ இப்போ அம்மா இல்லாத நீங்கள் மிஸ் பண்ணுறது இல்லையா? அம்மா மிஸ் பண்ணுறதா இல்லை, 2 பொம்பளை பிள்ளை இருந்தால் அதுக்கு 6 விட்ருவேன். அப்படி இருக்கு. 2 பிள்ளைக்கு ஆள் கிடக்கும். இன்னும் 2 பிள்ளை இருந்தா அதுக்கு எங்கே போய் 6 கிடக்குறோம். அப்போ சரியா தான் இருக்கு. 2 பொம்பளை பிள்ளை இருந்தாலும் மாதிரி வர்றீங்க. சரி, அப்போ உண்மையாக வந்து நானும் கிட்டத்தட்ட இந்த வருஷம் தொடங்கினதுலேருந்து அப்புறம் அக்கா குழந்தை இருக்கிற டைமில் அங்கே போனது அம்மா இல்லைன்னு 4ஆம் மாதம் 8ஆம் தேதி போனேன். சரி, அப்போ ஒவ்வொரு ஆளும் ஒரு பக்கம் பிரிஞ்சு அப்போ எப்படி அம்மா இப்போ எல்லாரும் பிரிஞ்சு அங்கே தனியாக நிற்கிறது? தனியாக நிற்கிற கவலை இருந்தாலும் அவ 2வது பிள்ளையும் வளர்க்கணுமே. என்ன நம்ம பிள்ளைகளை பெற்ற நம்ம பொம்பளை பிள்ளைகளை வளர்த்துட்டு தானே வேணும். அம்மாவோட டியூட்டி எப்படின்றது பார்த்தீங்கன்னா முதல்ல அண்ணாட மகனை வந்து பார்த்து கொண்டு இருந்தா, அப்புறம் அதுக்கப்புறமா அக்காவுக்கு வந்து போயிட்டா வந்து இனியா அப்படியே அடுத்த திவானோட பிள்ளை பார்த்தா சரி. அது வந்து ஒரு பெற்ற தாயிர தகப்பண்ட கடமை. பிள்ளைகள் பிறந்தா அவைய நம்ம வளர்த்துக்களத்தை கொடுக்கணும்னு தாய் தகப்பண்ட கடமை. நம்மளையும் நம்ம அப்பா தனியாக அப்படிதான் வளர்த்திருப்பாங்க. அந்த கடமை நம்மளுக்கு மிதிக்கி அதை நம்மளும் செய்கிறோம். சரி, அப்போ இப்போ பேரப்பிள்ளைகள் பிறந்த நாள் மாதிரி இப்போ பேரப்பிள்ளைகள் பிறந்த நாள் பார்க்க மிச்ச சந்தோஷமா இருக்கு. அது மூத்த பிள்ளையில பேர பிள்ளைய கண்ட நேரம் அது எங்களுக்கு முதல் வாரிசு. அது நிறைய சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு. சரி, அப்போ எல்லாருமே வந்து பிரிஞ்சு கிடந்த நான் வந்து நான் யாழ்ப்பாணத்தில் நின்று, நான் அப்பாவும் அக்காவும் கேக்காவும் இங்கே, அம்மாவும் மூத்தக்காவும் அங்கே, அதுக்கப்புறம் வந்து டவுனில் அண்ணா வந்து அங்கே அண்ணா சில டைமில் இங்கே வந்துவேன். அப்போ இப்போ தான் வந்து இந்த பிறந்த நாள் இதுக்காக வந்து இப்போ எல்லாருமே வந்து ஒன்று குடிக்கும் ஒரு குடும்ப காணொலி வந்து சொல்லலாம். ஸோ அப்போ இங்கே வந்து நாங்கள் எல்லாருமே வந்து ரெடி பண்ணி போனதில் தொடக்கம் எல்லாமே வந்து அப்படியே காணொலியில் தொடர்ச்சியாக வரும். ஸோ வீடியோ வந்து தொடர்ச்சியாக பாருங்கள். வீடியோக்கு யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். உங்களுக்கு டைம் ஆகிட்டு இங்கே நாங்கள் அங்கே வலிக்கிட்டு போகிறோம். அதுக்காக தான் வீடியோ வந்து குயிக்காக முடிச்சுட்டு வலிக்கிறேன். ஸோ அப்போ வீடியோக்கு யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, இப்போ அங்கே சமையல் ரெண்டு திரும்ப இங்கே சமையல் இல்லை. இப்போ அங்க இப்ப சமையல் நடந்து சாப்பாடெல்லாம் வந்தது. அப்புறம் இங்கே திடீர்னு சட்டியை வச்சா அதாவது முட்டையா வைக்கட்டா. அதாவது என்ன விளக்கம் சொல்லி பாத்தீங்கன்னா, பிரியாணி சாப்பாடு இப்ப நார்மலா எடுக்கிறேன்னு சொல்லி சொன்னா இப்ப 480 சொல்லி சொன்னா எக்ஸ்ட்ரா ஒரு முட்டை ஆட் பண்றதுக்கு 100 ரூபா காசு கேட்கறாங்க. அது அப்படி அதுவுமே முட்டை 40 ரூபா தான். அந்த அவிக்கிறதுக்கு 60 ரூபாயா. அதை விட நம்ம அவிச்சு போட்டு கொடுத்தா 40 ரூபாய் நாங்க முடிச்சிருவோம். மண்ணாட வீட்டு அங்க வேலைன்றதால இப்ப வீட்டை தான் வந்து ஸ்பெஷல் குக் வந்து அக்கா இருக்காள். முட்டை அவிக்கிறதுக்கு குக்கர் ஏதாவது இல்லை. 6 அவிக்கலாம். அது டைமிங் இருக்கு தெரியுமா? என்ன டைமிங்? 10 நிமிஷம் வச்சா 1/2 அவிக்கல், 3/4 நிமிஷம் வச்சா அப்படி இருக்கு டைம் சொல்லுவோம். ஒரு முட்டை அவிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் எடுக்கும்?
15 நிமிஷம் சரியா பையன் நான் என்ன முட்டையை அவிய போட்டு பார்க்குறேன். நிறைய முட்டைனா 15 நிமிஷம் முடியாது. கடைசி அரை மணி நேரம் 35 நிமிஷம் முடியும். அப்படியே முட்டை கூட இருந்தா அப்போ அதில் முட்டை சட்டி இருக்கா காட்டுமா? இந்த இருக்கு பாருங்க. அப்படியே முட்டை வந்து வாங்கி கொண்டு வச்சுட்டு போயிருக்காரு அண்ணா வந்து. முட்டையை பார்க்குறாக்கள் சரி கண் வைக்காதீங்க. இறங்காது. எத்தனை முட்டை அது? முட்டை 250 அப்படிதான். 260. 260 நாங்க முட்டை பாம்புல வாங்க போகல சொல்லுவாங்க. ஓகே, இப்போ வந்து நாங்கள் இதை அவிய போட போகிறோம். எவ்வளோ முட்டை? முட்டை இந்த கல்லு இதுல காக்கா நிக்கும். இந்த கல்லையாப்பா தூக்க? எதை தூக்காப்பா இதா? ஓ அது ரெண்டே இந்த விடத்த முட்டு என்னப்பா? அப்ப விடத்த முட்டு இதுல மூட்டுங்க, இதுல மூட்டுங்க. இதுல என்னடா அந்த கிதிரிக்கு இது வதங்க பண்றது இல்ல. விடத்த விடத்த ஒவ்வொன்றா தூக்கி இதுட்டு பாரு. உருப்படியான வேலையே ராம். என்னோட வலிக்கிடுவாங்க. வலிக்கிடுவான் ஒவ்வொரு நாளும் தனி வலிக்குறா. இந்த வயதுல அடி வலிக்குற தெரியலாம். அப்பா கல்ல போட்டு உடைச்சுடுதான். எப்படி அந்த சின்ன கல் எடு அது பரவாயில்ல. இருக்கு இந்த அரைக்கிற கல் எடு. அது அந்த குருதி பூச்சா இருந்தது. அதான் அடிக்கணும். இங்கே வைக்கியோ? இதுவும் இருக்குண்ணே. இது வளைச்சு பூக்கொண்டே நாட்டுனா என்ன? இப்ப அடுத்த வேலை எடுத்து வை. நாங்க இப்ப கொல்லி எடுத்துட்டு வரோம். சரி அது உங்கப்பா அது காஞ்சிருக்காது. இது காணுமோ? சட்டி நிக்குமோ? அங்கால இருக்கு. அதை எடுத்துட்டு பாலையில எடுப்போம். என்ன சட்டி பண்ணி அப்படி இருக்கு வந்து அவன் செட் பண்ணட்டும். நல்லா இருக்கு. இப்படி வச்சு செட் பண்ணு வேறு எப்படி இருக்குன்னு. இந்த கோணல்ல நிற்கி இப்படி எப்படி இன்னும் மட்டும் அவ்வளோதான். கடும் பனிமா இருக்குப்பா. அது பரவாயில்ல. சரி இப்ப வச்சு பாருங்க. கொஞ்சம் கழிஞ்சாடி சரியா கழிஞ்சா இருக்கு. இப்படிதான் இது இப்படிதான் இருக்கும். இதுல ஒரு கல் வச்சா சரி வெயிட் பண்ணு. இது இல்ல உள்ள தள்ளுவா. இந்த கல்ல இருக்க உள்ள தள்ளு. இந்த கல்ல உள்ள இப்ப அதுதானே கொல்லி. இதெல்லாம் இப்ப தண்ணி எடுக்கல. தண்ணி எடுக்கணும். தண்ணி எடுத்து வரணும். இதை முட்டையை வச்சு கூட தண்ணி ஊற்றுவோம். அதான் பார்த்தேன். இதை தூக்கணும். கொல்லியை முட்டுவோம். முட்டை அடுக்கும். முட்டை இருக்குல்ல அடுக்கும். காட்டோடியா கிட்ட ஒவ்வொரு முட்டைக்கும் வந்து ஒரு விலை. இது வந்து டைரெக்டாக பக்கத்தில் வந்து ஃபார்ம் இருக்கிறதால ஃபார்மில் தான் எடுத்த முட்டை. ஃபார்ம்லாம் எடுத்து எனக்கு தெரியாப்பா. ஃபார்மில் தான் எடுத்த முட்டை. இப்போ ஒவ்வொரு முட்டை ஒரு அளவு இருக்குது. இப்போ இங்கே ஆனால் கொஞ்சம் விலை கூட தானே. அங்கே வந்து 30 ரூபாய்க்கெல்லாம் விற்கிறாங்க தெரியுமா? இங்கே ஜாழ்ப்பாணத்தில் 30 ரூபாய்க்கெல்லாம் சில விற்கிறாங்க. 30 ரூபா. அப்போ எல்லாரையும் பிடிச்சி கொடுக்கும். ஏன் நுழைஞ்சிருக்கு? அது பரவாயில்ல. அது போட நான் அதை என்னண்டு வெளியில வரும். அப்போ கொண்டா அடுக்கிறது இல்லையா? தண்ணிக்குள்ள எடுத்து போட்டு போட்டா உடையாது முட்டை. அப்படியே விடுறான் தலையை ரெண்டு தண்ணி ஊற்றும். கொளு தண்ணி கொளுத்து போட்டா தூக்கி வைப்போம். கொளுத்துட்டு பத்து முதல்ல என்னது டேமேஜ் முட்டையை வைக்க. என்னடா
கொஞ்சம் பார்த்துண்ணே அது பார்த்தேன் அப்படியே ம் நீங்கள் தூக்கி வச்சு தண்ணி ஊற்று. ஓ கதவானம் சரியோ அங்கே வச்சு எங்க இது குடும்பம் உப்பு போட என்னப்பா காணு 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 இதுதான் தண்ணிக்கெல்லாம் போடுறது அப்படியே எடுத்து போடுங்க அது அப்படியா தண்ணி நான் கையில் எடுத்து தரேன் போடுறோம் வைக்கல் வருது அது வைக்கல் மீதே கம்மியான இது செஞ்சுடலாம் போய் ம் இந்தா. என்ன தண்ணி வைக்கிறேன் ஆமா காணுமதி 2 இடத்துல வைக்கணும் தெரியல பார்ப்போம் 2 இடத்துல இந்த வேறு அடுப்பு கொண்டு கூட்டி போட்டு அடுத்த அட்டியை வச்சுடுறான் டைம் இல்லை காணும் இல்லை காணும்பா 2 லைன் இருக்குன்னு நினைக்கிறேன் 2 லைன் நான் தாச்சு போட சொன்னேன் அதுக்கு தான் தண்ணிக்குள்ளே இதாக இருக்கு எத்தனை கோழியை முட்டையில சாப்பிட்ற அப்புறம் யோசிச்சு பாருங்க தண்ணி என்ன பார்ப்போம் என்ன தண்ணி எல்லாம் எடுத்து வர ஊற்றி போட்ட தண்ணி ஓ இவன் நான் மோச என்னையும் பத்த வைக்க விடாட்டா நான் சொன்னா முட்டை வச்சு போட்டு வெளியில தண்ணியை ஊத்துவோம் அது நான் அப்பயே தம்பி வந்து வேண்டிக்க அள்ளி வெத்திய வேலையார கம்பம் வந்துருவாரு ஹோமா எல்லாம் பக்கம் அப்பயே தம்பி ஒன்று ஒழுக போகுதுண்டല്ലോ அதுக்கு நீ முட்டையை தந்து தந்துருந்து நீ நான் வைக்க தவணு அப்ப சொல்லிக்கலாம் எவ்வளவு வெயிட் பண்ணண்டு நான் சொன்ன நீ நிற்கணும் அது குழஞ்சி ஆள் வட்டும் பாதி ஈரங்காய் குழஞ்சி தண்ணி வட்டும் இது என்ன எவ்வளோ உப்பு போடுற கட்ட சாகுனம் வரட்டும் என்ன எவ்வளோ உப்பு போடுறா உப்பு போடண்டா ஏ இவ்வளவு முட்டைக்கு உப்பு சேரணும் அது சேராது என்ன ஒரு வேக்கு உப்பு போட்டிப்பா என்ன உப்பு போடுறேன்டா விடவே படாது விட படணும்டோ விடப்படாதான் மதியம் அப்போ இதை தூக்கி இப்படி மூட்டி ஆச்சுனே ஓகே நல்லு ஓகே ஒரு அடுப்பில் வந்து வச்சு அவிக்க விட்டாச்சு இன்னும் கொஞ்சம் இருக்கு மொத்தம் 4 அடுக்கு இருந்து மொத்தம் 4 அடுக்கில் இருந்தது 4 அடுக்கு 4 அடுக்குல 3 அடுக்கு கிட்ட வச்சாச்சு 3 5 அடுக்கு கிட்ட வச்சாச்சு இது பெரிய இதில் அப்புறம் இன்னும் கொஞ்சம் சின்ன அடுப்பு பண்ண முடியாதுக்குள்ள இன்னொரு லைன் இருக்கு அதை வைக்க போகிறோம் பெரிய சட்டி எடுத்துருந்தா ஒரே வேலையில் முடிஞ்சிருக்கு என்ன சட்டி இல்லை உங்கள்கிட்ட சட்டி இல்லை இன்னும் சிரட்டே போல புகழாம வருது 10 ரூபாய் காடு 10 அங்கே 10 நான் போடுறேன் ஒரு கையளவு போட்டா சரி இதுக்கோ ஒரு கையில் 2 கை அளவு போட்டு உப்பு போட்டு அவியப்பட வேண்டும் சரியா ரெண்டு சட்டியில் வந்து முட்டையை அவிய போட்டாச்சு மொத்தம் 200 முட்டை வந்து எவ்வளோ நேரம் இருக்கணும் அரை மணி தலைவா 35 நிமிஷம் மேக்ஸிமம் 40 நிமிஷம் நான் வெயிட் பண்ணுவேன் எதுங்க பல முட்டை வைக்க முட்டை என்னத்தை வளர்றேன் சரி அப்போ அவர் முட்டை அவிக்க அவிச்சு முடிச்சுட்டா திரும்ப ஒரு அதாவது வேலை என்ன பழம் இல்லை நானா பழகுனதுதான் யூடியூப்ல பார்த்து யூடியூப் இல்லை அப்போ அது புது சாப்பாடுகளை அது யூடியூப்ல பார்த்து கொள்றான் அது அதில் மீன் கறி நல்லா சமைக்கிறேன் மீன் கறி சிக்கன் கறி கொச்சிக்காத்தூளும் கொரக்காவையும் உப்பையும் போட்டு அது குழம்பு பாலையை ஊத்துனா சரி நீ சொதியன்னா வெங்காயம் கொச்சிக்காய் மஞ்சத்தூள் உப்பு புளியையும் போட்டா போட வேண்டியதை மீனை போட்டாலும் சரி அதான் புதுசா ஏதாவது ட்ரை பண்ணி அதாவது யூடியூப்ல பார்த்து ட்ரை பண்ணா அது கொஞ்சம் நல்லா இருக்கு பிரச்சனை இல்லை அந்த பூ எல்லாம் செஞ்சது நல்லா இருந்தது ஆனால் அந்த மீன் கறியெல்லாம் நேரத்தில் நல்லா சமைக்க மாட்டேன் அது நான் ஓப்பனாக சொல்லுவேன் ஆனால் இப்போ பிரச்சனை இல்லை இப்போ அந்த அம்மாவோட லெவலுக்கு தாண்டித்த பிரச்சனை இல்லை
அம்மா கொஞ்சம் நல்லா செய்வா, சிக்கன் கறிலாம் நல்லா செய்கிறேன். நல்லா இருந்தோம். இப்போ ஏன் இப்படி சொல்கிறேன்னா அடிக்கடி செஞ்சிடும். வா வேணாம் வேலை ஒன்று. சரி அப்போ ஓகே, இப்போ அவி விட்டுருக்காது, அதுக்கப்புறம் பாப்போம். என்னண்டு நான் இப்ப முட்டையை அவர்கிட்ட கொடுத்து போட்டு நான் போறேன் எஸ்கேப். 40 நிமிஷத்துக்குள்ள அவிச்சு எடுத்தா சரி. அவ்வளோத்தையும் உடைச்சிருக்கோங்களா இப்போ? நான் இங்கே சோத்து நான் பட்டம் போல இப்போ கரியாவா ட்ரைவ் இது உடைக்கிறோம். நோ அங்க வேலை எனக்கு புக்கிங் பண்ணிட்டாங்க. அவ்வளோ முட்டை விட்டு போட்டாலும் அந்த அப்பா இருக்கார், அப்பா அவ்வளோத்தையும் உடைப்பேன். டாடி உடைக்கல, அவர் உடைக்க தெரியாது. உடைக்க தெரியாது, அவரு உடைக்க தெரியாது. அப்பாவுக்கு நான் சொல்லி கொடுக்கணும். உடைக்க தெரியா, முட்டை உடைக்க தெரியா? ஐயோ கடவுளே. சரியா பாப்போமா உடைக்க. அம்மா சரி, தண்ணியை விட்டு போட்டு போயிட்டாங்க எடுத்துருந்தாங்க. இது இல்லை தண்ணியை வடிக்க போகிறா. ஆமாம் தண்ணியை கொஞ்சம் வடிச்சு போட்டு. ஓகே, முட்டையெல்லாம் வந்து அவிஞ்சிட்டு பாருங்க. ஒருத்தரும் இல்லை, தனியிருந்து நானும் கிச்சோத்து உடைக்க போகிறேன் இது. சரி எனக்கு அவியலே இதுக்கு என்ன மெஷின் இருந்தால் பிரச்சனை இல்லை, டக்குன்னு உடைக்கிற மாதிரி. மெஷின் வழி ஆகி தர மாதிரி இதுதான் கைதான் மெஷின் தான் இவது. அந்த வந்துட்டா சரியா வந்தா டைமிங் வர காட்டுங்க. ஓகே முதலாவது முட்டை இப்போ உடைச்சிருக்கு. நீங்கள் வந்து அப்படி இல்லை இந்த ஐடியா தான் உங்களுக்கு உடைக்க தெரியான்று. 12 முட்டை இதை உடைச்சி வர நேரம் முடிஞ்சிடும். பிறந்தநாள் வகுட்ட வந்த முதல் வேலையே இங்கே பாருங்க, சாப்பாடு தான் வந்து இன்னும் ஒரு வேலையும் செய்யல. வந்த இடத்துல வந்து சாப்பாடு இறங்கிறாங்க. என்னடா சாப்பாடு தான் முக்கியம், எங்கே போனாலும் முதல் கடமை முன்னுரிமை. இதுக்கு வீட்டு உரிமையாக வந்து போட்டு வேலையும் செய்ய 2 கிலோ போகிறாங்க. வந்தோடனே நம்ம சாப்பாடு எடுத்து வந்தோம். ஆமாம் கவனிக்க முடியாது. அப்போ அதை தெரியும் கிரவுட் டீம் வந்து சாப்பிடுங்க. இவரை வந்து இங்கேயும் கவராமேன் ப்ரோ இங்கே வர நாள் அவர் வந்து இப்போ நாங்கள் வரட்டு மட்டும் வெயிட் பண்ணி கொண்டு இருந்தது. இப்போ வந்தவரை சாப்பிட்றோம். அப்படியோ தனியும் சாப்பிட வைக்குவேன். சரி நாங்கள் வந்து சாப்பிட போகிறோம். இப்போ சாப்பாடை நான் காட்டுறேன்னு பாருங்கள் என்னென்ன இருக்குண்டு. ஸோ சிக்கன், அடுத்தது முட்டை, அங்கே ஒரு சம்பல், இங்கே ஒரு வெள்ளக்கறி அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. ஸோ சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்ற வந்து சொல்லேன். ஸோ சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்ற இதில் சாப்பிட்றது என்ன தெரிஞ்சுக்கோங்க. இந்த முட்டை நாங்கள் உடைச்சி அதை தான் யோசிக்கிறேன் சாப்பிட்லாம் போகலாம். வேலையை ஓடி போயிட்டாங்க. எல்லாரும் முட்டை உடைக்க விட்டாங்க. நாங்கள் ஒரு
சட்டியில் முட்டை உடைச்சினாங்க, பக்கத்தில் இன்னொரு சட்டியில் முட்டை அடிச்சாங்க. எங்களோட நார்மல் கலரில் இருக்கு, அவனை பார்த்தா பால் கலரில் இருக்கு. என்னென்னு பார்த்தா உடைப்பானு சில உரிவடாதானே கையை அப்படி இருக்க மாட்டா வந்து அது நான் உடச்சி போய் அப்படின்னு எக்ஸ்ட்ரா பிளேட் ஒன்று வந்துருக்காங்கடா. என்னது கொண்டு வந்துருக்காங்கடா, அவள் சாப்பிட்டுட்டு காணாட்டி அதில் வந்து எடுக்கட்டேன் பீச்சு விளையாண்டு சொல்லி பார்த்தீங்களா எப்படி கவனிப்பேன் அம்மாடு. இங்கே கேமரா வந்து ஓகே, காணொலியை முழுமையாக பார்த்துருப்பீங்க. எல்லாத்தையும் டீட்டெயிலாக என்னால் இந்த காணொலியில் வந்து காட்ட முடியலை. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க சடான்னு இங்கேருந்து வேலைஞ்ச மாதிரி அண்ணாட வீட்டை போனதும் அண்ணாட வீட்டிலேருந்து அப்படியே பர்த்டேயில் வந்து நின்று அந்த ஃபோட்டோ அடித்த மாதிரி தான் காட்டியிருப்பேன். என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேலை, ஸோ அதுலேருந்தே நான் அந்த வீடியோ ஃபுல்லாக முழுமையாக எடுத்து போட முடியலை. ஆனால் அண்ணாட சேனலில், அதாவது இங்கே வில்லேஜ் வியூ என்ற சேனலில் வந்து முழுமையாக அந்த காணொலிகள் வரும். ஸோ அதை நீங்கள் நாளை இன்றைக்கி பார்க்கலாம்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ இந்த காணொலி எப்படி இருந்தது அது வந்து எனக்கும் நிறைய நாளைக்கு பிறகு எங்களோட குடும்பத்தோடு நின்று ஒரு இதை அந்த மூமெண்ட்டை க்ரியேட் பண்ணணுன்றதுக்காக வந்து வீடியோவில் நான் கூட கவனம் செலுத்தலை. அதான் வீடியோ வந்து சடாசடந்து வந்தது. ஸோ நம்மளோட வீடியோ வந்து டீட்டெயிலிங்காக இருக்கும், ஆனால் வந்து இந்த வீடியோவில் கட்டுன்னு சொல்லி படம் வந்திருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. சரி, எப்படி இருந்தாலும் இன்றைக்கு இந்த நாள் எங்களோட குடும்பத்தோடு செலிப்ரேட் பண்ணுன்றது எனக்கு சந்தோஷம். இது எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் உங்கள்கிட்ட கருத்தை தெரியுங்க. நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். ஓகே, பாய்.